ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அதிலே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து இந்த இடத்திலே பிலிப்பு சபையில் உள்ள விசுவாச ஜனங்களுக்கு நிருபத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்கள், இது ஒரு ஆழமான ஒரு காரியம். பார்ப்பதற்கு எளிதாய் தெரிந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது. ஆழமாய் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் ஆனால் இது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு சற்று கடினமான ஒரு காரியம். நிறைய காரியங்கள் எல்லாம் ஒரே கருத்தை மையமாய் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும், திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும், எல்லாம் ஒரே கருத்து தான். தாழ்ந்திருக்க வாழ்ந்திருக்க, திருப்தியாயிருக்க பட்டினியாயிருக்க, பரிபூர்ணம் அடைய குறைவுபட, இப்படி நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த காரியத்தை போதித்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த போதனை என்னுடைய போதனை, மனுஷனால் உண்டானது அல்ல, ஒரு மனுஷனால் நான் இதை கற்றுக்கொண்டதும் இல்லை, இயேசுவே எனக்கு இதை போதித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவருடைய உபதேச சத்தியங்கள் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவருக்கு நேரடியாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள். ஆவியிலே வெளிப்படுத்தப்பட்டு அவரோடு ஆண்டவர் இடைப்பட்டு, கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்குள்ளே பதித்து வைத்தார். அவருடைய பிரமாணங்கள் இவருடைய இருதயத்திற்குள்ளே எழுதப்பட்டது. அவருடைய பிரமாணங்கள் பவுலினுடைய இருதயத்திலே எழுதப்பட்டது. போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட்டேன். பவுல் போதிக்கப்பட்டார். எப்படி போதிக்கப்பட்டார்? தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டார். தாழ்ந்திருக்கும் போதும் எப்படி இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டார். வாழ்ந்திருக்கவும் அவர் போதிக்கப்பட்டார். திருப்தியா இருக்கவும் போதிக்கப்பட்டார். திருப்தியா சாப்பாடு, 3 நேரமும் நல்ல சாப்பாடு, தேவையான ஆகாரங்கள் கிடைக்கும் போதும் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கப்பட்டார். சில வேளைகளிலே ஆகாரம் இல்லாமல் பட்டினியா இருக்கும் பொழுது எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்றும் போதிக்கப்பட்டார். பரிபூர்ணமான, எல்லாம் பரிபூர்ணமாய் நிறைவாய் இருக்கும் பொழுது நம்ம கப் ஓவர்ஃப்ளோஸ் என்று சொல்லப்படுகிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிபூரணம், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும், எதுவுமே இல்லாமல் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படாத நிலை. இப்படிப்பட்ட நிலையிலும் வாழ்ந்திருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடி இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். இப்படியாக பவுல் போதிக்கப்பட்டிருந்தார். அவருக்குள்ளே இந்த கான்செப்ட் இருந்தது. இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி, இதுதான் தப்பு என்று சொல்கிற அந்த பிரமாணங்கள் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆவியிலே உணர்த்தப்பட்டு அந்த இருதயத்திலே பதிக்கப்பட்டிருந்தது. என்னை கேட்கிற பிரியமானவர்களை, அபேஸ் என்று சொல்லுவோம், அபவுண்ட் என்று சொல்லுவோம். அபேஸ், அபவுண்ட். அபேஸ் என்றால் குறைவுபட்டிருக்கும் பொழுது, லோ ஸ்டேட்டஸ், வாழ்க்கையிலேயோ வேலை பார்க்கிற இடத்திலோ நம்முடைய ஆலயத்திலோ அல்லது நம்ம பணி செய்கிற இடத்திலோ அல்லது சமூகத்திலோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஸ்தலத்திலோ அபேஸ், ஒரு லோ ஸ்டேட்டஸ், ஒரு குறைந்த நிலை. ஒருவேளை நல்ல நிலையில் இருந்து குறைந்த நிலைக்கு வந்திருக்கலாம். நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் மதித்திருப்பார்கள். அதே குடும்பம் பொருளாதார ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ அந்த குடும்பம் தாழ்ந்து கீழே வந்துட்டுன்னா எல்லாரும் அற்பமாய் பார்ப்பார்கள். அதே பகுதியில் உள்ள மக்கள் அவர்களை அற்பமாய் பார்ப்பார்கள், ஏளனமாய் பேசுவார்கள். இதனால தான் இவங்க இப்படி போனாங்க, இதனால தான் அந்த குடும்பம் இப்படி அழிஞ்சு போச்சு என்று சொல்லுவார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க, இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மிடத்தில் நன்மைகளை பெற்றிருப்பார்கள்.
நாம் கை நீட்டி கொடுத்திருப்போம், நீங்க கொடுத்திருப்பீங்க, தாராளமா கொடுத்திருப்பீங்க, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த நன்றியெல்லாம் இருக்காது. இன்றைக்கு நம்ம கீழே விழும் பொழுது காலால எட்டி மிதிக்கிறது போல அவர்கள் பேசுவார்கள், நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள். நம்மை குறித்து நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் போய் நமக்கு தெரியாம அவங்க எவ்வளவு பேற்ற சொல்ல முடியுமோ அவ்வளவு பேற்ற சொல்லுவாங்க. இவருக்கு இப்படி ஆயிற்று, இவருக்கு இப்படி ஆயிற்று, இந்த குடும்பம் இப்படி விழுந்துட்டு. ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி கீழே வந்துட்டாங்கன்னா இப்படிலாம் நடக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அபேஸ் என்பது ஒரு கீழான நிலைமை, தாழ்வான நிலை, ஒரு லோ ஸ்டேட்டஸ், தாழ்ந்து போகிற நிலை, வாழ்க்கையிலே ஒரு தாழ்வு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குறைவு. அபவுண்ட் என்றால் என்ன? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். நமக்கு தேவைக்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வமோ பொருளாதாரமோ எல்லா விதத்திலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். குடும்பம், வாழ்க்கை நம்ம மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில், ஒரு கீழான நிலையிலிருந்து மேலான ஒரு நிலையில வந்து அந்த இடத்துல முன்னேறி ஒரு நிலையில மேலே டாப் லெவலில் நிற்கும் பொழுது, சில தொழிலை சில பேர் ஆரம்பிப்பார்கள். அந்த தொழில் ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த சிரமத்தோடு ஆரம்பிப்பார்கள். மடமடன்னு அந்த தொழில் பல மடங்கு விருத்தியாகி அவர்கள் காரும் பங்களாவுமா மேலே போய் அவர்கள் அந்த தொழிலிலே பெருகி ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதுதான் அந்த ஆசீர்வாதம், அபவுண்ட் என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தேவ பிள்ளைகள், உலகத்தை விட்டுவிடுங்கள். இப்படி ஒரு தாழ்மை வரும் பொழுது, கீழான நிலைமை நம்ம கீழே இறங்கும் பொழுது, நம்ம நிந்திக்கப்படும் பொழுது, தூஷிக்கப்படும் பொழுது, நம்ம லெவல் கீழே இறங்கும் போது எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? அதே போல மேல வளர்ச்சி அடைந்து மேல மேல பெருகி செல்வம் பெருகி நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது கிறிஸ்துவினுடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த நிலையிலும் இந்த ரெண்டு நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள, பேலன்ஸ் பண்ணுவது எப்படி என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நமக்கு இந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறார். எந்த நிலைமையில், அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்ப எந்த நிலையில இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டார். குறைவாய் இருக்கும் பொழுதும் மன ரம்மியமாய் இருந்தார். அந்த முகத்தில் சந்தோஷம் போகல. மகிமைப்பட்டு உயர்த்தப்படும் பொழுதும் அவர் சந்தோஷமாய் இருந்தார். திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவர் கையினால அற்புத அடையாளங்கள் நடந்த பொழுது, அவர் மகிமைப்பட்ட பொழுதும் அவர் மனரம்யமாய் இருந்தார். சிறைச்சாலையில் தூக்கி போடும் பொழுதும் மனரம்யமாய் இருந்தார். சிறைச்சாலையிலே அடிகளை படும் பொழுதும் அவர் மனரம்யமாய் இருந்தார். வியாதிப்பட்டு பலகீனப்பட்டிருக்கும் பொழுதும் மனரம்யமாய் இருந்தார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதையெல்லாம் பட்னியா இருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். I was taught, இப்படி போதிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினாலே நான் போதிக்கப்பட்டேன். அதனாலே அதில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடிந்தது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிற இந்த உலகத்திலே பார்க்கிற ஒரு காரியம், சில பேருக்கு வாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்கும் போது நல்லா இருப்பாங்க. ஆனால் தாழ்ந்திருந்தா அவங்களுக்கு தாங்க முடியாது. ஆண்டவரை மறுதலிச்சிருவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, எல்லார்ட்டையும் கோவப்படுவாங்க, எல்லார்ட்டையும் எரிச்சல் படுவாங்க. இவங்களுக்கு தோல்விகள் வரும்பொழுது எல்லாரும் மேலேயும் எரிந்து விடுவார்கள். அப்ப தாழ்ந்திருக்க முடியல, தாழ்ந்திருக்க தெரியல, தாழ்மையை தாங்கிக் கொள்ள முடியாது, பொருளாதார ஒரு வீழ்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாது, தேவையான பணம் காசு செலவுக்கு இல்லாத நிலையிலே நாம் தரித்திரப்படும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீர் இல்லை என்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். ஆகாரம் இல்லை என்று சொன்ன பொழுது முறுமுறுத்தார்கள். பார்வோன் விரட்டி கொண்டு வருகிறான் என்று சொன்ன பொழுது முறுமுறுத்தார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அவர்கள் தேவைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, அந்த நேரத்தில் தண்ணி தாகத்தினாலே நாங்கள் சாகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஜனங்கள் தாழ்ந்திருக்கும் பொழுது முறுமுறுப்பார்கள். ஆண்டவர் என்னை இப்படி விட்டுட்டாரே, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, நான் பண்ண ஜெபம் கேட்கப்படலையே, நான் எப்படி ஜெபம் பண்ணேன், எப்படி ஆண்டவரை தேடினேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி சம்பவித்து விட்டது என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். சில பேர்
ஏழ்மையான நிலைமை, தாழ்மையான நிலைமை வரும்பொழுது அதிகமாய் ஆண்டவரை தேடி விழுந்து கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்து பழையபடி அவர்கள் எழும்பி விடுவார்கள். இன்னும் அதிகமாய் தேவனை தேடுவார்கள். சில பேருக்கு வாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியாது. இவர்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தேவனோடு உண்மையாய் இருந்திருப்பார்கள். இவர்கள் மேன்மை அடைந்து இவர்கள் ஏராளமான செல்வங்கள் பெருகி இருக்கும் பொழுது இவர்கள் தேவனை விட்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் தேவனை மறந்து விடுவார்கள். உபாகமத்தின் புஸ்தகத்திலே மோசே ஜனங்களை குறித்து சொல்கிறார், நீங்க ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தில் போய் நீங்க வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி எல்லாம் மிகுதியாய் பெருகி இருக்கும் பொழுது தேவனை நினைப்பாயாக என்று சொன்னார். அப்ப பெருகும் பொழுது தேவனை மறந்து விடுவார்கள். சில பேர் பணம் பெருகும் பொழுது தேவனை தூக்கி தூர வீசிடுவாங்க, தேவனை மறந்து விடுவார்கள். அப்ப அவங்களுக்கு வாழ்ந்திருக்க தெரியல, ஆனா தாழ்ந்திருக்க தெரிஞ்சது. சில பேருக்கு வாழ்ந்திருக்க தெரியும், சில பேருக்கு தாழ்ந்திருக்க தெரியாது. அப்ப இந்த இரண்டு நிலையிலும் தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதில் சற்று கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். எதுவுமே நிரந்தரம் அல்ல. இந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். ஆகையினாலே பொறுமையோடு காத்திருந்து தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்மை ஆண்டவர் பழைய நிலைமையை காட்டிலும் மேன்மையான நிலைமைக்கு நம்மை யோபுவை ஆசீர்வதித்தது போல முந்தின நிலைமையை பார்க்கிலும் யோபுவை ஆசீர்வாதமான நிலைமைக்கு கொண்டு சென்றார். அந்த கீழான நிலைமையில இருக்கும் பொழுது யோபு தேவனை தூஷிக்கவில்லை. தேவனிடத்தில் உண்மையாய் இருந்தான், தேவனுக்கு உண்மையாய் இருந்தான், தேவனை அவன் மறுதலிக்கவில்லை, விசுவாசத்தோடு இருந்தான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த நெருக்கங்கள் இருந்தது, அதன் பின்பு மறுபடி எழும்பினான், எல்லா ஆசீர்வாதங்களையும் பல மடங்காய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து கூறுவதை பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மேன்மைகள் என்று சொன்னால் இன்றைக்கு இருப்பது போல ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு இருப்பது போல மேன்மைகள் அல்ல. அந்த ஊழியக்காரருக்கு ஆடி கார் இருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு 2 கோடி ரூபாய்க்கு கார் இருக்கு. இந்த மேன்மை இல்லை பவுலுக்கு. பவுலுக்கு இருந்த மேன்மை, அவருக்கு ஏராளமான காரியங்கள், தெய்வீக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர் அறிந்திருந்தார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டு அங்கு வாக்கு கடங்காத பெரிய அவர் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை பார்த்தார், போதிக்கப்பட்டார், விளங்கி கொண்டார். அந்த தெய்வீக காரியங்களை குறித்த வெளிப்பாடுகள் பவுலுக்கு இருந்தது. ஒரு தேவ மனுஷனுக்கு என்னென்ன மேன்மை இருக்கணுமோ அத்தனை மேன்மையும் பவுலுக்கு இருந்தது. அதுதான் பவுலுடைய மேன்மை. பொருளாதார ரீதியாக அவருக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. அவர் சாதாரண மனுஷனாய் வாழ்ந்தார், கஷ்டப்பட்டு உழைத்தார், பிரயாசப்பட்டு தான் உழைத்து சாப்பிட்டார். வேற எந்த மேன்மை, வசதி, வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது பவுலுக்கு. உலகத்தில் பார்க்கிறது போல உலக மேன்மைகள் பவுலுக்கு கிடையாது. அவர் மேன்மையாய் இருந்தவைகள் எவைகளோ, அவருக்கு கீர்த்தியாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளெல்லாம் குப்பையாக உலகத்தில் எல்லா மேன்மையும் பவுலுக்கு இருந்தது. உலக மேன்மை உலகத்தானாய் இருக்கும்போது இருந்தது, அதிகாரம் எல்லாம் இருந்தது, மகிமை இருந்தது, படிப்பு இருந்தது, கல்வி இருந்தது, ஞானம் இருந்தது. எந்த விதத்திலும் அவர் குறைந்தவர் அல்ல. டாப் லெவல் மனுஷன் உலகத்தில் இருக்கும் பொழுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதையெல்லாம் குப்பையும் அற்பவுமாய் தூக்கி தூர வீசிவிட்டு அந்த மேன்மைகளெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு ரோமன் என்கிற அந்த பிரஜை என்கிற அந்த மேன்மை இருந்தது. கமாலியலின் பாதபடியிலே படித்த கல்வி பயின்ற அந்த ஞானம் இருந்தது, பட்டம் இருந்தது, எல்லாத்தையும் தூக்கி தூர வீசி போட்டு கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்காய் தன்னை அர்ப்பணித்து வந்த பிறகு பவுலுக்கு மேன்மைகள் இருந்தது. என்ன மேன்மை இருந்தது? அவர் போற இடமெல்லாம் அற்புத அதிசயங்கள் நடந்தது. யாரெல்லாம் இவர் கையை வைக்கி ஜெபம் பண்ணாரோ இவரிடத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை பெற்றார்கள். ஒருவராயிலும் விடுதலை பெறாமல் போகவில்லை. மரித்தவரை உயிர்ப்பித்தார். பழைய பவுல் உலகத்தின் மேன்மைகள் அத்தனை மேன்மைகளையும் பெற்றிருந்த அந்த பழைய பவுல் மரித்தவனை உயிர்ப்பிக்கவில்லை, உயிர்ப்பிக்க முடியாது. வியாதியஸ்தரை குணமாக்க முடியாது. 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ஆனால் உலகத்தில் மேன்மை இருந்தது. ஆனால் இன்னைக்கு உலகத்தின் மேன்மை இல்லை. அவர் இவ்வளவு காரியங்களை செய்தார். திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள் பவுலினுடைய கையினால் நடந்தது. மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். பெரிய விஷயம்.
பரலோகத்திற்கு 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு அநேக காரியங்கள் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மனுஷன் பரதீசுக்கு எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பெரிய காரியங்களை கண்டான், பார்த்தான். பார்க்க யாருமே பார்க்காத, எந்த மனுஷனும் பார்க்காத தரிசனங்களை பார்த்தான். பரலோக தரிசனங்களை பார்த்தான். இன்னைக்கு என்னென்னமோ பார்த்தான், வெளியே சொல்லலை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவே இந்த பவுலுக்கு எல்லாவற்றையும் போதித்து கிட்டத்தட்ட இந்த 14 நிருபங்களையும் எழுதுவதற்குரிய விசேஷித்த ஞானத்தை பவுலுக்குள்ளே கொடுத்தார், வைத்தார். அவராலே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள் ஒவ்வொன்றும், இதில் ஒன்றையும் தூக்கி புறக்கணித்து தள்ளுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டமாய் சொன்னார். கர்த்தரே எனக்கு போதித்தார், அவருடைய சாட்சி. இப்படி இவ்வளவு நிருபங்களை எழுதுவதற்குரிய ஒரு தெய்வீக ஞானம் வெளிப்பாடு பவுலுக்கு இருந்தது. இது பவுலினுடைய மேன்மை. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொண்டப்பட்டு தரிசனங்களையும் பரம தரிசனங்களை பார்த்தது பவுலினுடைய மேன்மை. இந்த மேன்மையின் நிமித்தம் பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு, அந்த இடத்துல அதைத்தான் பார்க்கிறோம் 7வது வசனத்திலே, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் இந்த மேன்மைகள் எனக்கு இருக்கிறது. ஹெவன்லி மேன்மைகள், பரலோக மேன்மைகள், என்ன ஸ்பிரிச்சுவல் மேன்மைகள், வேர்ல்ட்லி மேன்மைகள் அல்ல. பெருமையாய் நினைப்பதற்கும் பெருமைப்படுவதற்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்குரிய மேன்மைகள், ஆவிக்குரிய மேன்மைகள் இவருக்கு இருந்தது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி, அந்த பெருமை எனக்கு வராதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுல் ஒருவேளை தன்னை உயர்த்திடுவார், அந்த பெருமை அவருக்குள்ள வரும் அப்படின்னு வந்துருது அப்படின்னு தெரிஞ்சு அதை வராம, அப்படி ஒருவேளை அந்த நேரத்தில் லேசா அந்த பெருமை வரும்பொழுது இந்த முள் அவனை குட்டுகிறது, அந்த வியாதி அவனுக்குள்ளே அதிகமாய் உண்டாகிறது, அவன் பலவீனப்படுகிறான். அப்போ உடனே தெரியுது நம்ம உயர்த்துறோம், அதனால இது ரொம்ப வருது, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், கீழே தாழ்த்துறோம். பழையபடி அது சரியாயிரும். பழையபடி தன்னை உயர்த்தும் பொழுது அந்த முள் குத்துகிறது. இப்படி அந்த பவுலை உயர்த்த விடாதபடி, பவுல் தன்னை உயர்த்த விடாதபடி கர்த்தர் தடை செய்கிறார். பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்தேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் தன்னை உயர்த்தாதபடி கர்த்தர் தடுத்தார். தடுப்பதற்காக அந்த முள் பவுலுக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்பொழுது பவுல் கேட்டார் ஆண்டவரிடத்துல, இது என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஐயா. இவ்வளவு தெளிவாக உணர்ந்தவர் தான் எல்லாத்தையும் எல்லா பகுதிகளையும் அலசி ஆராய்ந்து தேவ ஞானத்தை பெற்றவர். எதில் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியுமே, நான் சரி பண்ணிக்கிடுவேன். ஆனாலும் கர்த்தர் பார்த்தார், இந்த காரியத்தில் இவன் தன்னை உயர்த்தாதபடி. உயர்த்தினா கிருபை இழந்துருவான். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இவர் தன்னை உயர்த்தும் பொழுது கிருபையை இழந்துருவார். கிருபை இழந்துட்டார்னா தேவ மனுஷனுக்கு ஒன்றுமே கிடையாது, காத்து போன பலூன் தான். என்னைக்கு கிருபையை இழக்கிறானோ அன்னைக்கு தேவ மனுஷன் 0. கிருபை விலகின பிறகு வெறும் தாளந்துகளை வைத்துக்கொண்டு படம் காண்பித்துக் கொண்டு ஓட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த ஊழியம் தேவனுடைய பார்வையிலே 0. தேவ கிருபை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அது ஊழியம், அதுக்கு பேர் தான் ஊழியம். அப்ப அந்த கிருபையை ஒருவேளை இவன் இழந்துடக்கூடாது. இவனை ஒரு உச்சகட்ட தேவ மனுஷனாய் தேவன் பார்த்தார். தேவனுடைய பார்வையில அநேக பாத்திரங்கள் உண்டு, கனத்துக்குரியவர்களும் கனவீனத்துக்குரியவைகளும், இப்படி அநேக பாத்திரங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். மிக 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 கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலையிலே புதிய ஏற்பாட்டை தூக்கி நிறுத்தினது, புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் ஒன்று சேர்த்தது, அதனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தின விசேஷித்த ஞானம், தெய்வீக ஞானம் உள்ள ஒரு தேவ மனுஷன், விசேஷித்த தேவ மனுஷன், அழைப்பை பெற்ற தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல். இவன் தன்னுடைய கிருபையை இழந்துவிடக்கூடாது, இவன் தன்னை உயர்த்திடக்கூடாது. உயர்த்தாதபடி அதில் பாருங்க, ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். எப்பமெல்லாம் உயர்த்துறாரோ அப்போ அது குட்டும், எப்பமெல்லாம் உயர்த்துறாரோ அப்போ குத்தும். உடனே உணர்ந்துருவார், நம்ம உயர்த்துறோம், கொஞ்சம் பெருமை வருது, நமக்கு மேன்மை வருது, அப்படி தமத்து. அப்போ இந்த இதில் ஆண்டவர் அவனை பேலன்ஸ் பண்ணுவதற்கு ஒரு முள்ளும் அவனுடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது நீங்கும்படி வேட்டுக்கொண்ட பொழுது கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அது நீங்காது, அது அப்படி தான் இருக்கும் கடைசி வரேன்ட்டார். அப்போ பவுலை சரி பண்ணுவதற்கு ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் பொருத்துவாங்க. காலேஜ் பஸ்ஸுகளெல்லாம் ஸ்பீடு கண்ட்ரோல் பொருத்தியிருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போனால் அது ஹார்ன் அடிச்சிடும், போக விடாது, கட் பண்ணும். அதே போல பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ என்னை கேட்கிற பிரியமானவர்களே, மேன்மையின் நிமித்தம் நம்மை உயர்த்தும் பொழுது நம்ம கிருபையை இழந்து போகிறோம். அது எந்த மேன்மையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய மேன்மையோ உலக பிரகாரமான மேன்மையோ ஆசீர்வாதங்களோ, நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கும். ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அதன் மேல் உன் கண்ணை வைக்காதிருங்கள், உங்கள் இருதயம் அதில் போகக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அதற்கு நம்ம அடிமையாயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அதேபோல் நெருக்கங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இழப்புகள், நஷ்டங்கள் வரும்பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து கதறணுமே தவிர முறுமுறுக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எந்த நிலையிலும் மன ரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல, எந்த நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கீழே போனாலும் சரி, மேலே போனாலும் சரி, பெருமை உங்களுக்கு இருக்கலாம், பெருமைக்குரிய காரியங்கள் இருக்கலாம். அந்த பெருமை நிமித்தம், அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மேன்மை நிமித்தம் நீங்க பெருமை பாராட்டக்கூடாது. அது தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருங்க. அதை நீங்க பெருமையா நினைக்க கூடாது. அந்த பெருமை உங்களுக்குள்ளே வரக்கூடாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப அந்த கிருபையை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை தாழ்த்துவதற்கு, மேன்மைகள் வரும்பொழுது, அதாவது உயர்வுகள் வரும்பொழுது நமக்குள்ளே தாழ்மை வருவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தாழ்மை வரும்பொழுது முறுமுறுக்கக்கூடாது. தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவ சமூகத்தில் அமைதியாய் அதை சிந்தித்து கொண்டு, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணி காத்திருந்து ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் மறுபடி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். தாவீது ராஜா தேவ ஆலயத்திலே தேவ சமூகத்திலே பிரவேசித்து ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதுவரைக்கும் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதினுடைய ஒரு ஜெபம், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, இந்த நிலைக்கு கரவல் ஆடுகளின் பின்னாக ஆடுகளை மேய்த்து அற்பமாய் வீட்டில் எண்ணப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன். அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் மேன்மை இருந்தது. அவர்கள் மிலிட்டரியில் பெரிய ஆபீசர்களாக இருந்தார்கள், அவர்கள் உத்தியோகத்தில் இருந்தார்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார்கள். இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டில் போய் தான் படுத்திருக்கணும். எந்த மேன்மையும் கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசி இவனை கூப்பிட்டு தைல கொம்பினால் இவனை அபிஷேகம் பண்ண பிறகுதான் இவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் இருந்தார் என்று, தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு இவன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு கோலியாத்தை அழித்து ஒரு யுத்த வீரனாய் மாறி 30 வயதிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் முடிசூடப்பட்டு அத்தனை ஜனங்களுக்கு மேலாக இவன் சகோதரர்களெல்லாம் அரசாங்கத்தில் வேலை பார்த்தார். இவர் சகோதரர்களுக்கெல்லாம் மேலே இவன் ராஜாவாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் தாவீதை உயர்த்தி வைத்தார். அப்படி உயர்த்தி மேன்மையாய் வைத்த பிறகு மீகாள் இவனை தூஷிக்கும் பொழுது, மீகாள் இவனை அற்பமாய் தூஷிக்கும் பொழுது அவன் சொன்னான், இந்த என் தேவனுக்கு முன்பாக நான் இன்னும் அற்பனும் நீசனுமாவேன் என்று சொன்னான். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாத எந்த மனுஷனை இன்னைக்கு இவ்வளவு மேன்மை, இந்த அந்தஸ்து, இந்த மகிமை, இவ்வளவு வீரர்கள், இவ்வளவு அதிகாரிகள் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும்படியா என்னை ஒரு ராஜாவாய் வைத்திருக்கிறார். இது எல்லாம் கர்த்தரால் வந்தது, என்னால வந்ததல்ல. இது கர்த்தர் கொடுத்த ஈவு என்கிற மனநிலையிலே கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு நான் எம்மாத்திரம், இதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. நீரே இதை கொடுத்தீர், நீரே என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர். ஒவ்வொரு நிலையிலும் யுத்தத்திலும் என் பட்டயத்தை நான் நம்பேன், வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பது இல்லை என்றார். இந்த அந்த கை சாமர்த்தியம், பெரிய யுத்த வீரனா இருந்தான், அதை அவன் பெருசா எடுக்கல. கர்த்தர் தான் என்னை காப்பாற்றுறார், கர்த்தர் தான் என்னை பாதுகாக்கிறார், என் சத்துருக்களிலிருந்து விலக்கி காக்கிறவர் அவரே. இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது கர்த்தர் தான். என்னுடைய திறமையினால நான் இப்படி வரல, ஆண்டவர் தான் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்போ ராஜாவா இருந்த நிலையிலே அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தினார். கர்த்தரால் வந்தது இந்த காரியம், கர்த்தரால் வந்தது இந்த காரியம், கர்த்தரால் வந்தது. இதுதான் மெயின். உபாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம்,
நீங்கள் தேசத்தை சுதந்திரித்து நீங்க ஏராளமாய் சம்பாதித்து உங்கள் செல்வம் பெருகும் பொழுது என் கை பலன் இதை சேர்த்தது சம்பாதித்தது என்று சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தேவனை நினைப்பாயாக, அந்த மகிமையை அவருக்கு செலுத்துவாயாக. அவரே சம்பாத்தியத்தை செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ சம்பாத்தியம் பண்ணி நீ மேன்மை அடைந்தால் அதற்குரிய பலனையும் ஞானத்தையும் அந்த அனுகூலமான சூழ்நிலைகளையும் கொடுப்பது கர்த்தர் என்பதை நீ அறிந்து அறிக்கையிட்டு உன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தினால் நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகுவாய். உன்னுடைய வியாபாரம் பல மடங்காய் பெருகும். இன்னும் மேன்மைப்படுத்துவார். உன்னை நீ நிதானப்படுத்திக் கொண்டால், உன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டால் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த சித்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆகையினாலே எந்த மேன்மை வந்தாலும் எந்த பெருமை வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு உச்சகட்ட நிலை வந்தாலும் அந்த நிலையிலும் கர்த்தரை உயர்த்தி நம்மை தாழ்த்தி இது கர்த்தரால் வந்தது, கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அந்த மகிமையை கர்த்தருக்கே செலுத்தி கொண்டு அந்த மகிமையை நாம் எடுக்காமல் இருந்தால், யோசேப்பை குறித்தும் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய மகிமையான ஒரு பதவி எல்லாம் வந்த பிறகு அவன் தன்னை தாழ்த்தி தன் சகோதரனிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய பிரஸ்தாபங்களை காட்டி அந்த பந்தா காட்டலை, அந்த சகோதரர்களுக்கு முன்பாக தாழ்த்தி கெட்டி பிடித்து அழுதார் என்று சொல்லி சகோதரர்களெல்லாம் கெட்டி அணைத்து அவர்கள் செய்த துரோகத்தை மறந்துட்டான். இன்னைக்கு இவன் இருக்கிற மேன்மேல இத்தனை பேரையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட முடியும். போத்திபார தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டலாம், அவருடைய மனைவியை தூக்கி ஜெயிலில் போட்டலாம். எதையும் நினைக்கவில்லை. தன்னுடைய மேன்மை வரும்பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான், சகோதரர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், கட்டி அணைத்து சகோதரர்களோடு கண்ணீர் விட்டு அழுதான், தன் தகப்பனை கெட்டி அணைத்து அழுதான், தன்னுடைய குடும்பத்தாரை அன்போடு சேர்த்து கொண்டான். இவனுக்கு துரோகம் செய்து இவனை அழிக்க நினைத்த அந்த குடும்பத்தை இவன் வாழ வைத்தான், அவர்களை சேர்த்து கொண்டான், தன்னை தாழ்த்தினான். ஏனென்றால் கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரே என்னை இவ்விடத்துக்கு கொண்டு வந்தார், கர்த்தரே என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், கர்த்தரே இந்த ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறார், நான் அல்ல, இது கர்த்தரால் வந்த காரியம். ஆகையினாலே அப்படி தன்னை தாழ்த்தினபடினால்தான் யோசேப்பு அப்படி உள்ள ஒரு சாட்சி உள்ள மனுஷனாய் அங்கே காணப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலே ஆண்டவரே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் சந்திக்கும்படியால் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல மேன்மைகள் வரும்பொழுது ஆண்டவரே, உயர்ச்சிகள் உயர்வு வரும்பொழுது, மகிமைகள் வரும்பொழுது ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்தவும், கர்த்தாவே நாங்கள் தாழ்ந்திருக்கும் பொழுது, நெருக்கங்கள் பத்திரவங்கள் வரும் பொழுது முறுமுறுக்காதபடி கண்ணீரோடு தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. அப்போஸ்தலனாகிய பவுலை போதித்து நடத்தின தேவன், நான் போதிக்கப்பட்டேன் என்று அவர் சொன்னது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் போதிப்பீராக, பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு உணர்த்துவீராக, அந்த நேரங்களிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீர் டீச் பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக. மனம் சோர்ந்திருக்கிற, மனம் மடிவாயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. மறுபடி அவர்களை தூக்கி எடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே, உயர்வுகள் வரும்பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது தங்களை தாழ்த்தவும் அந்த மகிமையை உமக்கு செலுத்தவும் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இதன் மூலமாய் அவர்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.